எப்போ நாகர்கோவில் போயிட்டு வந்தாலும் டீஃபால்ட்டாக கொஞ்சம் திங்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுவோம். அந்த சிப்ஸு, தேங்காய், ஹனி அதெல்லாம். இந்த வாட்டி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அம்மா வீட்டிலேருந்து மதரெல்லாம் வீட்டிலேருந்து நிறைய கொடுத்து விட்டுருந்தாங்க. இந்த கம்பளி மாஸ், பப்பாயா, பைனாப்பிள், நெத்தலி கருவாடு, யூஸ்வலாக வாழைக்காய் சிப்ஸ் கொண்டு வருவோம். இந்த வாட்டி வாழைப்பழத்தில் போட்ட சிப்ஸ். இது வந்து நாகர்கோவிலில் ரொம்ப ஃபேமஸ் ஸ்நாக்ஸ். தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது இல்லாமல் அந்த ஈவினிங் டைமே ஃபுல்ஃபில் ஆகாது கிட்ஸுக்கு. அப்புறம் அரிசி மாவு, இது வந்து மில்லட்ஸ் எல்லாம் சேர்த்து போட்டு பிடிச்ச கோதுமை மாவு. இப்போ தான் ஃபஸ்ட் வாட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இனிமேல் தான் சப்பாத்தி பூரியெல்லாம் எப்படி வருதுன்னு ட்ரை பண்ணி பார்க்கணும். இது தோட்டத்தில் உள்ள வாழைப்பழம், அப்புறம் வீட்டில் உள்ள நாட்டுக்கோழி முட்டை, முந்திரி கொத்து, குழிப்பணியாரம். எங்கள் அம்மா கரெக்டாக 2 மஞ்ச் பேர பசங்களுக்குன்னு கொடுத்து விட்டுருக்காங்க. என்னெல்லாம் லிஸ்ட்லேயே வைக்கிறதில்ல. எப்போ நான் ஊருக்கு போனாலும் ரொம்ப ஜாலியாக இருக்கும். இன்ட்ராக்ட் பண்ணுறது, நிறைய பேர் கூட பேசுகிறது. அவங்க கேட்குற கொஸ்டினுக்கெல்லாம் நமக்கு பதிலே இருக்காது. அந்த மாதிரி வியப்பான கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். பட் ஸ்டில் அதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக இருக்கும். சில பேர் கேட்பாங்க, என் கழுத்தில் காதலெல்லாம் புத்தாழையை போட்டுட்டு வந்திருக்க, ஐயே இந்த எல்லாம் அடவுலையாக வச்சுருக்க, மாப்பிள்ளை வேலைக்கெல்லாம் போகிறாரா, இந்த செலவுக்கெல்லாம் உனக்கு காசு தருவாரா அப்படின்னா தருவார் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கஷ்டம் இல்லையா? அங்கே 2 பிள்ளைகளையும் படிக்க வச்சு வாடகை கொடுத்து இந்த தண்ணி வரைக்கும் பணம் கட்டிலே வாங்கணும், என்னத்தை மிச்சம் கிடைக்கும், பாவம்தான் அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு. இதுவே ஆக்ஸ்டேஸ் ஜுவல்லரிலாம் போட்டுட்டு போனால் முடிஞ்சு. என்ன இப்படி கருத்ததை போட்டுட்டு வந்திருக்கேன், 50 ரூபாய் ஒரு கவரிங் அதை வாங்கி போடக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த கோல்டில் இல்லைன்னா சம்திங் நமக்கு ஏதோ ப்ராப்ளம் போல் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு அசம்ஷனுக்கு வந்துடுவாங்க. இதுவே சில பேர் வந்துட்டு, மாப்பிள்ளை சோறை கொடுக்குறியா இல்லையா, நீ ரொம்ப மெலிஞ்சிட்டாரு, போன வாட்டி பார்த்ததை விட இப்படி மெலிஞ்சு போயிருக்காரு. ஆனால் போன வாட்டியும் இதை தான் சொல்லியிருப்பாங்க, போன வாட்டி நல்லா இருந்தார் இப்போ மெலிஞ்சிருக்காரு அப்படின்னு. வருஷம் அந்த டெம்ப்ளேட் மாறாமல் கரெக்டாக சொல்லுவாங்க. ஆக்சுவலி எனக்கு இப்போ தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. ஒருத்தங்களை நம்ம மீட் பண்ணும்போது ஒரு கான்வர்சேஷன் இருக்கணும்னா எதை கேட்கணும்னு நமக்கு ஒரு ப்ரிப்பேர்டாக இருக்க மாட்டோம். டக்குன்னு டாப் ஆஃப் மைண்டில் என்ன இருக்கோ அதை கேட்டுருவோம். அவங்களுக்கும் நமக்கு வந்து இந்த டெக்னிக்கலாக ஒர்க் ரிலேட்டடாக பேசுகிறதுக்கு எதுவும் இருக்காது. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த இருக்கிற அவேர்னஸ் பொறுத்து கேட்குறாங்க. இப்போ நம்ம ஃப்ரெண்டு ரொம்ப உரிமையானவங்க, ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம், அவங்க ஏதோ வெயிட் போட்டுட்டாங்க இல்லை ஒல்லி ஆகிட்டாங்கன்னா டக்குன்னு கேட்போம்ல, என்ன இப்படி ஆகிட்ட அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு தாட்ஸ் இருக்கும். அதை ஜஸ்ட்டு நம்மக்கிட்ட அப்படியே ஓப்பனாக ஷேர் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இதில் அஃபெண்ட் ஆகிறதுக்கு, அவங்க இதை கேட்டுட்டாங்களே அப்படிங்கிறதுக்கு யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. வீடு இல்லையா, கார் இல்லையா, குழந்தை இல்லையா, முடி இல்லையா, எல்லாம் கேட்பாங்க.